கோயில்களில் முடியெடுத்தல், தலைமுடியை சமர்ப்பித்தல் என்பது இந்தியாவின், குறிப்பாக தென்னிந்தியாவில் உள்ள பல இந்து கோயில்களில் காணப்படும் ஒரு பக்தி முறையாகும். இது பல காரணங்களுக்காக செய்யப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக நேர்ந்த படையெடுப்பு. பக்தர்கள் தங்களது வேண்டுதலுக்காக இறைவனிடம் ஒரு நிகழ்ச்சியை அர்ப்பணிக்கின்றனர். அது நிறைவேறிய பின் நன்றி தெரிவிக்க முடியெடுத்தல் நடத்தப்படும். இரண்டாம் அகந்தையை துறந்தல் முடி அழகின் ஒரு முக்கிய அங்கமாக கருதப்படுகிறது. அதனை துறப்பது பக்தனின் ஈகோவை, அகந்தையை விட்டுவிடும் ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. மூன்றாம் புனித சுத்திகரிப்பு. முடியெடுப்பது ஒரு வகை பரிசுத்தம் செய்வதற்கான முறையாக கருதப்படுகிறது. இது புதிய ஆரம்பத்திற்கான ஒரு அறிகுறியாகவும் இருக்கும். நான்காவது தீர்த்த யாத்திரையின் ஒரு பகுதி. திருப்பதி, பழனி போன்ற கோயில்களில் முடியெடுத்தல் மிகவும் பிரபலமானதொன்று. யாத்ரீகர்கள் தங்கள் பக்தியின் வெளிப்பாடாக இதை செய்கிறார்கள். ஐந்தாவது, புண்ணியத்திற்காக பிறருக்கு உதவுதல். சில கோயில்களில் வெட்டப்பட்ட முடி வணிக ரீதியாக பயன்படுத்தப்பட்டு வறுமையில் உள்ளவர்களுக்கு உதவியாக இருக்கும். ஆறாம், தெய்வீக அருளை பெறுதல். இது கர்ம வினையை குறைத்து இறை அருளை பெரும் வழியாகவும் பார்க்கப்படுகிறது. இதனால் கோயில்களில் முடியெடுத்தல் என்பது ஒரு தீவிர பக்தியும் தியாகமும் மனதை இறைவன் பக்கம் திருப்பும் செயலாக கருதப்படுகிறது.